guys, welcome back to my YouTube channel Code Base. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லேப்டாப்பில் எப்படி ஓஎஸ் போடுறாங்க அதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னோடய சஜஷனில். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ தான் இது. ஸோ நம்ம ஒரு பிசியாக இருக்கட்டும், ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரில. ஸோ அவங்க எல்லாமே கடையில் போய் கொடுத்து ஓஎஸ் போடுறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு மறுபேர்வாக இருக்கிறதுக்காண்டி இந்த வீடியோ பண்ணோம். ஸோ நமக்கு ஓஎஸ் போட தேவையான சாஃப்ட்வேர் பவர் ஐஎஸ்ஓ. இந்த பவர் ஐஎஸ்ஓ எதுக்காண்டினா, நம்ம பென்ட்ரைவில் தான் நம்ம பூட் பண்ண போகிறோம். ஸோ பென்ட்ரைவ்னாலும் சரி, ஒரு சிடி டிஸ்க்குனாலும் சரி, நம்ம இந்த பவர் ஐஎஸ்ஓ இருந்துச்சுன்னா இந்த சாஃப்ட்வேர் நம்ம எந்த ஒரு ஓஎஸ்னாலும் ஈஸியாக பூட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கை என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இதில் நிறைய ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் இருக்குது, கிராக்கிங் ஃபைல்ஸு. ஸோ நான் உங்களுக்கு கிராக் ஃபைல் தான் போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அஃபிஷியல் லிங்க்கு ஃபைலுக்கு போல். உங்களோட ஈஸியாக இருக்கக்காண்டி நான் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவர் ஐஎஸ்ஓ வச்சு நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலான்னா, ஒன்றுமே இல்லை. நம்ம அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது ஒன்று தான். நம்ம எந்த விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், 10ஓ 7ஓ 8ஓ எனிதிங் லினக்ஸாக இருந்தாலும் நமக்கு தேவையானது பூட்டபிள் ஹார்ட் டிஸ்க், அதாவது சிடி மாதிரியே இருக்கும். அது நம்ம டவுன்லோட் பண்ணணும். இப்போது நீங்கள் கேட்கலாம், விண்டோஸ் எதில் போய் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட லிங்க்கும் நான் கீழே போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஓஎஸ் வேணுமோ அந்த ஓஎஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில கேட்பாங்க, ப்ராடக்ட் கீ கிடைக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க. ப்ராடக்ட் கீ கிடைக்காது. அதுக்கு நீங்கள் கிராக் பண்ணதுக்கு நான் ஒரு சாஃப்ட்வேர் போட்டிருந்தேன், அதோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டெலகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஐஎஸ்ஓ ஃபைலை ஓப்பன் பண்ணோடனே நம்ம பென்ட்ரைவை மாட்டிடணும். பென்ட்ரைவ் மாட்டினா தான் நம்ம அதில் போய் பூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்கள் டிஸ்க்கு காட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம், சப்போஸ் நம்ம பூட் பண்ண பிறகு பென்ட்ரைவோட சைஸ் எப்படி ஆயிருந்தா 0 KBன்னு ஆயிரும். இப்போ நீங்கள் என்னோடய பென்ட்ரைவ் 16 GB பென்ட்ரைவ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு ஓஎஸ் பூட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இருக்குது. இப்போ 3 MBன்னு எனக்கு காட்டுது. மொத்தம் இது HP 16 GB பென்ட்ரைவு. இப்போ பார்த்தீங்கன்னா சைஸு 3 MBன்னு காட்டு. ஸோ கேட்கலாம், நீங்கள் ப்ரோ திரும்பி எப்படி என்னோடய பென்ட்ரைவை நான் மாற்றினா, இதில் டூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் உண்டு, நிறைய ஆப்ஷன் உண்டு. அதில் டூல்ஸில் மேக் யூஎஸ்பி கிரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி ட்ரைவ்னு இருக்குல்ல, நான் கீழே இருக்குது. அதை அப்படி அமைக்கினீங்கன்னா உங்களுக்கு திரும்பி இதுதான் நீங்கள் அஃபிஷியலாக நீங்கள் ஒரு ஓஎஸ் செலக்ட் பண்ணி பூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. அதையே நீங்கள் திரும்பி பண்ணிங்கன்னா உங்கள் பழைய மாதிரி உங்கள் பென்ட்ரைவ் மாறி. ஸோ இப்போ நம்ம என்னோடய பென்ட்ரைவுக்கு திரும்பி நான் பூட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதுதான் அந்த ஹார்ட் டிஸ்க் வரும். இந்த இமேஜ் ஃபைல் தான் உங்கள் ஓஎஸோட இமேஜ் ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்களா, இதே மாதிரி இமேஜ் ஃபைலாக டவுன்லோட் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். அதோட லிங்க்கை நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் எங்கேயும் தேடையாது வேண்டாம், என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் போய் எடுத்துக்கலாம். எப்போனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷன் எடுக்க மாட்டேன். ஸோ அதை 4 வகையான விண்டோஸும் போட்டுருவோம். Windows 7, Windows 8 எல்லா விண்டோஸோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே இருக்குது, லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே எந்த பிட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஓஎஸ் எங்கே இருக்குன்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன் அது. ஸோ அதில் போய் நீங்கள் ரிமூவ் டிஸ்கெல்லாம் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு சிடியில் போடுறதுனாலும் சிடியில் ட்ரை பண்ணிக்கலாம். எந்த இதுனாலுமே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அது ஒரே ஆப்ஷன் தான், கிரியேட் போட்டபோல் யூஸ் ட்ரை அது அண்ணன் இருக்கும். இப்போ என்னோடய ஓஎஸ் நான் என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னா, Ubutu OS இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே Windows 10 வச்சுருந்தேன், Windows 10 அழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் Ubutu ஒரு லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ண, மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண தெரியும், லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண தெரியாது. ஸோ லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்காண்டி நான் இன்னைக்கு கம்ப்ளீட் டைப் கொடுக்குறேன். ஸோ எப்போ போல் அதுக்கு செலக்ட் பண்ணியாச்சு. நம்மளோட இதில் ஹார்ட் டிஸ்க் பென்ட்ரைவ்னு போட்டாச்சு. இப்போ என்ன ஸ்பீடில் எனக்கு ரைட் ஆகணும், ரைட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அது 2 நிமிஷத்தில் உங்களுக்கு பூட் ஆயிரும். நீங்கள் அந்த பூட் ஆகுதன்னே இந்த மாதிரி பேனல் வரும். நீங்கள் ஓவர் ரைட் பண்ணுமா எல்லாமே, ஏன்னா ஏற்கனவே நான் ஓஎஸ் பண்ணியிருக்கேன், அதனால் ஓவர் ரைட் கேட்கும். நீங்கள் புது பென்ட்ரைவாக போட்டிங்கன்னா ஓவர் ரைட் கேட்காது. ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் அழிச்சிட்டு திருப்பி இதை ஏற்றும். இதோட எஸ்டிமேட் டைம் 2 நிமிஷம் காட்டுது என்னோடய இது. ஸோ அதனால் தண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஊடலில் ப்ராசஸ் எதுவும் பண்ணிடக்கூடாது.
ஸோ அது பூட் ஆகுறதையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பூட்டபிள் ட்ரைவ் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே கொடுத்து ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஃபோனை சிஸ்டத்தை ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். சில பேர் கேட்பீங்க, எல்லா சிஸ்டத்துக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ரீஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் சொருவிடணும். சிஸ்டத்தில் ரீஸ்டார்ட் பண்ண முடியாது, பவர் பட்டன் ஆன் பண்ணோடனே. எல்லாத்துக்குமே மெயினான ஃபங்க்ஷன் கீ 4 ஆப்ஷன் தான், F10, F9, F7, F6. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷன் கீ தான் உங்களோட மெயினான பூட்டிங் ஆப்ஷன். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் சரி. கவர்மெண்ட் லேப்டாப்னால் இப்போ லேட்டஸ்ட் லேப்டாப் சைடில் ஒரு பின்னு மாதிரி இருக்கும், அந்த பின்னை நீங்கள் கொடுத்துனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூட்டிங் சிஸ்டத்துக்கு போயிடும். ஆனால் ஜஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் ஒரு பிசி வச்சுருக்கீங்க, இல்லாட்ட வேறு ஏதோ ஒரு லேப்டாப்னால் பயாஸ் செட்டிங்ஸ் 3 ஆப்ஷன் தான், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. F10, F9, F2 இந்த ஃபங்க்ஷன் கீ தான். நீங்கள் ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் கீ தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயாஸ் செட்டிங்ஸ் போயிடும். ஸோ அதில் போய் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பயாஸ் செட்டிங்ஸ் நான் பென்ட்ரைவ் மாட்டிட்டேன் ஆன் பண்ண முன்னாடி. ஆன் பண்ணிட்டு போட்டுட்டு இப்போ என்னோட இது பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கீ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக பயாஸ் செட்டிங்ஸ் போயிடும். இப்போ திரும்பி நான் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் உள்ளே போயிடுச்சு. திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு எஸ்கேப் கீ கேட்கும். இல்லை சப்போஸ் சில பேருக்கு கவர்மெண்ட் லேப்டாப்னால் இது ஸ்டார்டிங்கில் நீங்கள் F10 அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்னோடய செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. என்னோடது ஹெச்பி. ஸோ நான் F7, F1, F2 தெரியாதுருக்கு. இப்போ என்னோட இது பார்த்திங்கன்னா F10 பயாஸ் செட்டப் இருக்கும், F9 பூட் செட்டப். நீங்கள் இதுதான் முக்கியமாக பார்த்தா பயாஸ் செட்டப்னால் நீங்கள் லான்ச் உங்கள் பேசிக் இன்புட் அவுட்புட்டோட டிவைஸ் எதெல்லாம் இருக்குதுக்காண்டி பயாஸ் செட்டப்பு அது நீங்கள் எடுக்கக்கூடாது. மெயினாக நீங்கள் பார்க்கும்போது பூட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். பூட்டிங் தான் என்ன இது பூட் பண்ணணும் அது காட்டும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உன்னோட நோட் புக், ஹார்ட் டிஸ்க், ஹார்ட் ட்ரைவ், யூஎஸ்பி ட்ரைவ் இருக்குது. நீங்கள் யூஎஸ்பி ட்ரைவை தான் செலக்ட் பண்ணணும், ஏன்னா நம்ம அந்த யூஎஸ்பி ட்ரைவில் தான் நம்ம போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் சிடி பிளேயர் போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சிடி பிளேயரோட நேமோடு வந்துடும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம என்னோடய இது பூட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இப்போ விண்டோஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் இதே மாதிரி தான் விண்டோஸ் பட்டன் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிரும். நீங்கள் எந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் ஒரே விஷயந்தான், வேறு ஒன்றுமே மாற்ற மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பார்ட்டிஷன் அதாவது டிஸ்க்கு ஓப்பன் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி பேனல் வரும். விண்டோஸ்லனாலும் இன்ஸ்டால் விண்டோஸ் அப்படின்னு ஒரு பேனல் வரும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் உபுண்டு கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் உபுண்டு கொடுத்து நேமு, இது விண்டோஸ்னால் அதுவும் சூஸர் நேமு தான் இருக்கும். ஸோ சிமிலராக தான் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக வராது. ஸோ கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்து உங்களோட இதில் ஏதோ அடிஷ்னல் ஹார்டு டிஸ்க் வேணுமா அதை கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே விண்டோஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் நார்மல் இன்ஸ்டாலேஷன் கேட்குது. நான் உபுண்டு ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், விண்டோஸும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது கேட்குது, எரேஸ் பண்ணி கேட்கணுமான்னு கேட்குது. அது நமக்கு தேவைன்னா எப்படினாலும் மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். இதில் எல்லாமே ஒரே மெத்தட் தான். நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இது இன்ஸ்டால் பண்ணாலும் சரி, இதுதான் மெயின். இந்த எரேஸ் உபுண்டு அண்ட் ரீஇன்ஸ்டால்னு கேட்குது. ஏன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அப்படி கேட்குது. இன்னொன்று சம்திங் எல்ஸ்ன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது கீழே. அது எதுக்காண்டினா ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரு பார்ட்டிஷனை எப்படி பிரிக்கணும். ஒரு பார்ட்டிஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பேஸு, விண்டோஸுக்குன்னு ஒரு ஸ்பேஸு, பூட்டிங் சிஸ்டம், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாமே லோக்கல் சியில் தான் போய் சேவ் ஆகும். ஸோ நீங்கள் அதோட டிஸ்க்கு ஸ்பேஸு எப்போவுமே மினிமம் 100 ஜிபிக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. 100 ஜிபி இருந்தால் தான் அதோட ஸ்பேஸ் நல்லாயிருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். மிச்சம் நீங்கள் லோக்கல் டிஸ்க்கு, லோக்கல் டி எவ்வளோனாலும் வச்சுக்கலாம். ஆனால் மினிமம் ஒரு டிஸ்கோட சைஸு கண்டிப்பாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா, அதாவது ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100 ஜிபி இருக்கும். விண்டோஸ்னால் லோக்கல் சி வரும். மற்றபடி லினக்ஸ் அந்த மாதிரினா ஹோம் அப்படின்னு ஒரு இது கேரக்டர் வரும். ஸோ அதோட இதுதான் அது. உங்களுக்கு என்ன பார்ட்டிஷன் சைஸ் வேணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக சைஸை எடுத்துகிட்டு அந்த சேஞ்சஸ் பண்ணிட்டு, இது விண்டோஸ்னாலுமே இதே மாதிரி தான் இருக்கும். சேஞ்ச் பார்ட்டிஷன் சைஸ்ன்னு இருக்கும். நீங்கள் சைஸை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இவ்வளோ தான் ப்ராசஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். விண்டோஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் கீ எப்படி கிராக் பண்ணுறது எல்லாமே நான் பழைய வீடியோவில் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். கீழே தான் எங்களோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் இருக்கும். ஆக்டிவேட் விண்டோஸ் அண்டு கீ அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த இதில் போய் எடுத்துக்கலாம். ஸோ அதில் அந்த வீடியோவை ஈஸியாக நீங்கள் விண்டோஸும் சரி, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் சரி, எதனாலும் நீங்கள் கிராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்பேஸை நீங்கள் பிரிச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு
எது தேவைனாலும் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் விண்டோஸும் இது ரொம்பலாம் வித்தியாசம் கிடையாது. ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பி ரீஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபோனை ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராசஸ் கேட்குமோ உங்கள் நேமு, யூசர் நேமு, பாஸ்வேர்டு என்ன வைக்கணும் அதுதான் கேட்கும், வேறு ஒன்றுமே ப்ராசஸ் இல்லை. ஸோ இதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கோட்பேஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until next time, see you, bye. Subscribe to Cortex. Thank you.